தேடுதல் முடிவில் தெரியவரும். சீனாவின் ஃபியூஜியான் மாகாண மக்களால் அறியப்படும் மாசு என்ற கடல் மாதாவின் பிறந்த நாளை மக்கள் கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தைவான் மற்றும் சீனாவில் பெரும்பாலானோர் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இவர்களுக்கு பாதுகாப்பாகவும் கடல் வளம் செழிக்கவும் மாசு என்ற கடல் மாதா உறுதுணையாக இருப்பதாக அந்நாட்டு மக்கள் நம்புகின்றனர். இதை பிரதிபலிக்கும் விதமாக ஆண்டுதோறும் அவரது பிறந்த நாளை மே மாதத்தில் மக்கள் கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் ஃபியூஜியான் மாகாணத்தில் அவர் பிறந்த இடமான மெய்சோவில் கடல் மாதாவின் 1064வது பிறந்த நாளை மக்கள் ஆடல் பாடல் என பாரம்பரிய முறைப்படி கொண்டாடி மகிழ்ந்தனர். இதில் ஏராளமான வெளிநாட்டினரும் கலந்து கொண்டு வழிபட்டனர். கானா நாட்டில் இருந்து 150 ஆண்டுகளுக்கு முன்பு திருடு போய் பின்னர் மீட்கப்பட்டுள்ள ஆபரணங்கள் அந்நாட்டு அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 1880களில் கானா மீது பிரிட்டன் படையெடுப்பு நடத்தி அந்நாட்டை தனது காலனியாக்கிக் கொண்டது. அப்போது அந்நாட்டு செல்வங்களாக கருதப்பட்ட ஆபரணங்கள், மன்னரின் அரியணை, வாள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இவை லண்டன், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் அருங்காட்சியகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்த நிலையில் இத்தகவல் தெரிந்ததும் அவற்றை மீட்பதற்கான நடவடிக்கைகளை கானா அரசாங்கம் கடந்த 50 ஆண்டுகளாக மேற்கொண்டது. இதன் பயனாக கானாவிடம் ஒப்படைக்கப்பட்ட அரிய வகை பழங்கால பொருட்கள் குமாசியில் உள்ள அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. உக்ரைன் போரில் கைப்பற்றப்பட்ட மேற்கத்திய வடிவமைப்பிலான டாங்கிகளை ரஷ்யா காட்சிப்படுத்தியது. உக்ரைன் மீது 2 ஆண்டுகளுக்கு மேலாக படையெடுப்பை நடத்தி வரும் ரஷ்யா முக்கிய நகரங்களை அழித்து தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த வண்ணம் உள்ளது. மேலும் உக்ரைனுக்கு உதவியாக மேற்கத்திய நாடுகள் வழங்கிய ராணுவ உபகரணங்களான டாங்கிகள், பீரங்கிகள் போன்றவற்றையும் கைப்பற்றி வருகிறது. இந்த நிலையில் மே தினத்தை ஒட்டி நேற்று மாஸ்கோவில் நடைபெற்ற ராணுவ கண்காட்சியில் உக்ரைனிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ராணுவ உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதனை சிறியவர்கள், பெரியவர்கள் என ஏராளமான ஆச்சரியத்துடன் பார்வையிட்டு செல்போனில் படம் பிடித்துக் கொண்டனர். பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து மலைப்பாங்கான பகுதியில் விழுந்து நொறுங்கியதில் 20 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ராவல்பிண்டியில் இருந்து சுமார் 40 பயணிகளுடன் கில்கிட் நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து காரகோரம் நெடுஞ்சாலையில் திரும்ப முயன்றது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது. இதில் 20 பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 21 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக விசாரணையும் நடைபெற்று வருகிறது. விண்வெளி ஆய்வுப் பணியில் ஈடுபடும் நிறுவனங்கள் பொதுவாக திரவ ஹைட்ரஜன், திரவ ஆக்சிஜன், மண்ணெண்ணெய் போன்ற எரிபொருட்களை பயன்படுத்தி ராக்கெட்களை ஏவுவது வழக்கம். இந்த எரிபொருளுக்கான செலவினத்தை குறைக்கும் நோக்குடன் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஹை இம்பல்ஸ் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் சாதாரண மெழுகை கொண்டு 12 மீட்டர் நீளம் உள்ள ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. 2.5 டன் எடை கொண்ட இந்த ராக்கெட் சுமார் 250 கிலோ எடையிலான சிறிய செயற்கைக்கோள்களுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்ததாக அந்நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல்நலக்குறைவால் காலமான மூத்த பத்திரிகையாளர் சண்முகநாதன்